நாம சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த வாழ்க்கைங்கிறது மனிதர்களுடைய உருவாடிக்கிட்டு இனத்து வழி அதுதான். மிருகம் கலந்த மிருக இனம், மனிதர்கள் கலந்த மனித இனம். அந்த வகையில் நம்மளுடைய நண்பர்களா இருக்கட்டும், இல்ல நாம் செய்து கொள்ளும் காரியமாக இருக்கட்டும், இதை அனைத்தையுமே இறைவனிடம் சமர்ப்பிக்கிறோம். அப்படி சமர்ப்பிக்கும் போது இறைவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள். அவரிடம் போய் நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம சொல்லுகிறோம். இறைவன் கேட்பதோ மன அமைதியான அன்பு உள்ளங்களை மட்டும்தான். ஆனா நாம போய் அவர்களிடம் கேட்பதோ கஷ்டத்தை தீர்த்து வையும் தான் கேட்கிறோம். அப்ப சாமியிடம் நாம கூறுவதும் நம்முடைய மனதில் ஏற்படும் சஞ்சலங்களும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டமும் சேர்த்து மனிதனுக்கும் இறைவனுக்கும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குன்னா, ஆனால் அதைவிட மேலானது இறைவன் ஒரு படி என்றால் அதைவிட ஒரு மேல்படி மனிதன். ஏன் என்று சொன்னால், இறைவனுக்கு உருவம் இல்லை, மனிதனுக்கு உருவம் இருக்கு. இந்த உருவத்தின் மூலமாகத்தான் ஒரு காரியங்கள் செய்யும் போது அது இவர்கள் செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள் என்று ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் மனிதன் எந்த காலத்திலும் சரி, அப்பவும் சரி, இப்பவும் சரி, புராண காலங்களிலும் சரி, கடவுளுக்கு மனிதன் கோயில் கட்டித்தான் நாம் கேட்டுக்கொள். கடவுளுக்காக ஒரு ஒரு காரியங்கள் செய்துதான் மனிதன் செய்துதான் கேள்விப்பட்டிருக்கும். அப்படி இருக்கையில நீங்க மனிதருக்கும் கடவுளுக்கும் ஒரே வழி மாதிரிதான். ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியாம நியாயங்களை நம்ம மனதில் புகுந்து செய்ய வைக்கிறார். ஆனா நாம கண்ணுக்கு தெரிகிற ஒரு உருவம் அது நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநிறுத்தி அது கடவுள் வழி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம சில காரியங்கள் செய்கிறோம். அது சமுதாயத்துக்காக அகமொத்தம் நம்மளுடைய இனங்கள், நம்மளுடைய மனித இனம், நம்மளுடைய வர்க்கங்கள், நம்மளுடைய அனைத்து காரியங்களுக்கும் கடவுளை சமமாக வைத்து நாம மனிதனுக்கும் கடவுளுக்கும் சமமாக வைத்து பார்க்கும் போதும் மனிதன் தான் அனைத்தையுமே ஒருபடி மேலாக செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் நேரடியாக வந்ததாக சரித்திரமே இல்லை. கதைகள் படித்திருக்கும், புராண கதைகள் கேட்டிருக்கும், அவர் வந்தார் இவர் வந்தார் என்று சொல்லியிருக்கார்கள். ஆனால் இதை உருவாக்கினார், இதை செய்தார், அதை செய்தார் என்று மனிதர்களுடைய பெயரையும் மனிதர்களுடைய உச்சரிப்பையும் மனிதருடைய உழைப்பையும் மட்டும்தான் நாம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் எண்ணங்களும் மனிதர்களும் ஒரே வழி, அதாவது இறைவனுடைய ஒரு செயலுக்கும் இறைவனுடைய ஒரு எண்ணத்துக்கும்